நடிகர் சூர்யா நடிப்பில் இப்போ ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிற படம் ரெட்ரோ. ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆன முதல் நாட்களில் மட்டும் உலகம் முழுவதும் 46 கோடி வசூலாகி இருக்கிறதா அஃபீஷியல் கலெக்ஷன் ரிப்போர்ட் படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க. படம் தமிழ்நாட்டில் மட்டுமே 17.75 கோடி வசூலாகி இருக்கிறதா படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. நடிகர் சூர்யாவோட ரெட்ரோ படத்தை கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ண நிறுவனம் கூட ரெட்ரோ படம் கர்நாடகாவில் மட்டுமே டே 1ல் 3 கோடி வசூலாகி இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. மே 1ஆம் தேதி 2 முக்கியமான படங்கள் ரிலீஸ் ஆச்சு. நடிகர் சூர்யாவோட ரெட்ரோ படம் மற்றும் நானியோட ஹிட் கேஸ் 3. ரெட்ரோ படம் 46 கோடியும் ஹிட் கேஸ் 3 படம் 43 கோடியும் டே 1ல் வசூலாகிருக்கு. இந்த 2 படமே ஒரே நாட்களில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நடிகர் சூர்யாவோட ரெட்ரோ படத்தோட முதல் நாள் வசூல் அஃபீஷியலாக படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. நடிகர் சூர்யாவோட கெரியர் ஹையஸ்ட் டே 1 ஓப்பனிங் படமா தமிழ்நாட்டில் இப்போ இந்த படம் நம்பர் 1 இடத்துல இருக்கு. நடிகர் விஜய் தேவர்கொண்டாவோட நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் கிங்டன். அனிருத்தோட மியூசிக்கில் இப்போ இந்த படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் யூடியூப்பில் ஃபுல் சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் லவ் பேஸ்டு ஆக்ஷன் படம். அனிருத்தோட மியூசிக்கில் படம் அஃபீஷியலாக மே 30ஆம் தேதி மல்டி லாங்குவேஜ் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜில் மே 30 தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் மாரி செல்வராஜோட இயக்கத்தில் துருவ் விக்ரம், லால், அனுபமா பரமேஸ்வரன், ரஜிஷா விஜயன் மற்றும் கலையரசன் நடிப்பில் அடுத்த படம் பைசன். பைசன் படத்தோட ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வெளியிடுறதா படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. ரஞ்சித்தோட ப்ரொடக்ஷனில் தயாராகி படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடக்குது. படம் கபடியை பேஸ் பண்ணின ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு ட்ராமா ஸ்டோரி. மாரி செல்வராஜோட இயக்கத்தில் அடுத்ததாக இந்த படம் ரிலீஸ் ஆகும். இந்த படத்தோட ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வெளியிடுறதா படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. விஜய் சித்து அவர்கள் வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலில் ஒரு படத்தை இயக்குறாரு. படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் அஃபீஷியலாக அறிவிச்சிருக்காங்க. படத்தோட டைட்டில் டயக்ராம். இன்னைக்கு இந்த படத்தோட அஃபீஷியல் இந்த அனௌன்ஸ்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஷூட்டிங்ஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. நடிகர் துல்கர் சல்மானோட நடிப்பில் அடுத்த புதிய படம் ஐ எம் கேம். இந்த படத்தில் மிஸ்கின் மற்றும் அந்தோனி வர்கீஸ் அவர்களும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறதா இன்னைக்கு அஃபீஷியல் கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஐ எம் கேம் படம் நடிகர் துல்கர் சல்மானோட அப்கமிங்கான பேன் இண்டியா மூவி. இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த படத்தோட அஃபீஷியல் 2 கதாபாத்திரம் போஸ்டர் வெளியிட்டு அறிவிச்சிருக்காங்க. நடிகர் விஜய் சேதுபதியோட 52வது மூவியோட அஃபீஷியல் டைட்டில் ட்ரீசர் நாளைக்கு வெளியாகுது. டைரக்டர் பாண்டியராஜோட இயக்கத்தில் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட்டிங்ஸ் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ படம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. நாளைக்கு இந்த படத்தோட அஃபீஷியல் டைட்டில் ட்ரீசர் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறாங்க. விஜய் சேதுபதி மற்றும் நித்யா மேனன் முதல் முறையாக இணைஞ்சு நடிக்கிறாங்க. இந்த படத்தோட அஃபீஷியல் டைட்டில் ட்ரீசர் நாளைக்கு யூடியூப்பில் வெளியாகுது.